2026 ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு இன்னொன்னு நண்பா. ஒரே ஒரு டவுட், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? தேங்க்யூ தேங்க்யூ, கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ. என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா இல்ல ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? கூட்டம் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம். அந்த படம் நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதுக்கு அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும். இல்லைன்னா அடுத்த காலத்துல திரையரங்கு ஏடிடும். நீங்க என்ன எடுத்து வைக்கிறீங்கிறத பொறுத்து தான். இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா கெத்தா நேர்மையா எலெக்ஷனை சந்திக்க வாங்க சார். பாத்துடலாம் சார். எங்களை எல்லாம் வாயை கட்டி போட்டு மேடையில் ஏற்றுட்டாங்க. எனவே மேற்கொண்டு நாங்கள் எதை சொல்ல முடியாது. இன்றைக்கு இன்னொருவர் வந்து சொல்கிறார், நாங்கள் எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றலாம். திமுக ஒரு போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பி. நான் இதை சொல்வதற்கான சும்மா இருந்தவனை கிளப்பிட்டீங்க. இனிமேல் அது மறுபடியும் 2021 மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி அவர்களை அமர வைக்கிற வரை இந்த போராட்டம் போயாது. கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற நீங்களா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தனா இருக்கிற நானா, இந்த விஜயா? பார்த்தலாம் சார். நாங்க தம்பி உறுதியா திமுக தான் ஜெயிக்கும். எத்தனை தொகுதி? நீங்க உறுதியா திமுக ஜெயிக்கும். எல்லாமே திமுக மட்டும் தான் விமர்சிக்கிறாங்க. காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும், மொட்டை மரம் எப்படி கல்லடிப்படும்? காய்ச்ச மரம் தான் கல்லடி. இவன்லாம் என்னைக்கு நடிகனா போறான்? கூடக்கூடிய கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய கண்டிப்பா மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும், எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. விஜய் வெள்ளை அறிக்கை தரணும் சொல்லி அவர்கிட்ட கேளுங்க, வராருல பின்னாடி அடிச்சுக்காரு. வெளிநாட்டுக்கு முதலீடு ஈர்க்க போலான்னு அது மட்டும் சொல்லுங்க சார். வெளிநாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்க போல அவரு பிரச்சாரத்துல பேசும்போது நடிகர் விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் போற இடங்கள்லாம் பவர் கட் பண்றீங்க, பல கட்டுப்பாடுகள் இருக்கிறீங்க. அதே நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடியோ RSS தலைவரோ வரும்போது இது போன்ற கட்டுப்பாடுகள் நீங்க விதிப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, கண்டிப்பா அவர் போகக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி பவர் கட்லாம் பண்ணால் அது சரியான செயல் இல்லை. அதுக்காக தன்னை எல்லோரோடும் ஒப்பிட்டு பேசுவது சரியானது. எங்க கூட்டணி பார்த்தேன் டிசம்பர் மாதத்துல உறுதியாக தெரியும். விஜயோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க என்கிட்ட. அன்னைக்கு சொன்ன எப்படி 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த தேர்தலில் போட்டியிட்ட போது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதை விட அதிகமான தாக்கம் இருக்கக்கூடும் என்று நான் கணிக்கிறேன். அதே போல இல்ல அதை விட அதிகமாக இந்த தேர்தலில் நீங்கள்லாம் கணிக்கின்றதை தாண்டி தாவேகாவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான்